If A and B are two mutually exclusive events of a random experiment and P of not A equal to 0.45, P of A union B equal to 0.65 and then find P of B. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ காமன் சாம்பிள் எலமெண்ட். காமன் எலமெண்ட் எதுவுமே இருக்காது. அப்போ காமன் எலமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன மீனிங்னா அங்கே இன்டர்செக்ஷனே இருக்காது. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி உங்களுக்கு இருக்காது, அந்த இடத்துல ஜீரோன்னு அர்த்தம். ஸோ இங்கே கிவன் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், பி ஆஃப் நாட் ஏ 0.45. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பி ஆஃப் ஏ பார் அப்படின்னு எழுதிக்கலாம். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க 0.65. we have to find P of B. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னதுனால உங்களுக்கு அடிஷன் தியரம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஜீரோவாக இருக்கும். ஸோ அதை நம்ம விட்டுட்டு எழுதலாம். ஸோ P of A பார்லேருந்து நான் ஃபஸ்ட்டு P of A ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ P of A பார் இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் P of A. ப்ரீவியஸ் சம்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணி அப்படியே நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ P of A பார் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.45 ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A. ஸோ இந்த மைனஸ் P of Aவை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிடுங்க, 0.45 ரைட் சைட் மூவ் பண்ணிடலாம். அப்போ P of A ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.45 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கலாம், 1.00ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, 0.45. ஸோ இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 10 9 0, 10 மைனஸ் 5 5, 9 மைனஸ் 4 5 0. ஸோ அப்போ P of Aனோட வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.55. ஸோ ஆக்சுவலாக நம்மள என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா we have to find P of B. ஸோ அடிஷன் தியரம் அப்ளை பண்ணலாம். ஏன் அடிஷன் தியரம்னா P of A யூனியன் B அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவே நம்ம அடிஷன் தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடிஷன் தியரம் ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. ஸோ இதுதான் அடிஷன் தியரமோட ஃபார்முலா. நமக்கு P of A யூனியன் B எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.65. P of A மேலே எவ்வளோ ஃபைண்ட் பண்ணோன்னா 0.55. இந்த P of Bயை தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்க, இதை அப்படியே எழுதுங்க. இந்த இடத்துல நம்ம இங்கே எழுதலைனாலும் தப்பு கிடையாது. சப்போஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்னா 0ன்னு போட்டுக்கலாம். ஏன் நான் 0 போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A அண்ட் B என்ன அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செக்ஷன் இருக்கவே இருக்காது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்ற வார்த்தையை பார்த்துட்டு நீங்கள் சப்போஸ் ஃபார்முலாவை P of A ப்ளஸ் P of Bன்னு கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்தது 0.65 ஈக்குவல் டு 0.55 ப்ளஸ் P of B, அந்த மைனஸ் 0 விட்டுடலாம். ஸோ ப்ளஸ் 0.55 லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் மைனஸ். ஸோ 0.65 மைனஸ் 0.55 ஈக்குவல் டு P of B. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 0.65 மைனஸ் 0.55, 5 மைனஸ் 5 0, 6 மைனஸ் 5 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.10 அப்படின்னு கிடைக்கும் P of Bனுடைய ஆன்சர். நீங்கள் 0.1 அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ P of B ஈக்குவல் டு 0.10. That's all. Thank you.